எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வெங்காய தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது வந்து குயிக்காக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இது சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். அதை நீள வாக்கில் இந்த மாதிரி மெலிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பூண்டு, நான் மலை பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தால் 4 பூண்டு எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலையும் நல்லா வெடித்ததும் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அது ரொம்ப ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்கிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அதனால லைட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.